The difference is, I'm not mid. வெல்கம் டு another வீடியோ ஆஃப் தி நரேட்டர்ஸ். என்னதான் இந்த வருஷம் வந்து பல அடிகள் வாங்கினாலும் சினிமா எங்களை கைவிடலை. நாங்கள் பிக் பண்ணி போன படங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு கை தான் கொடுத்துருக்கு. எல்லா படமே வந்து அருமையாக இருந்துச்சு. அப்படிதான் வந்து நாங்கள் துரந்தரும் போனோம். துரந்தர் வந்து ரொம்ப நாளாக பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம். போலாமா வேணாமா ஹிந்தி படம் வேறு. அது இல்லாமல் நாங்கள் போன முதல் ஹிந்தி படம் தியேட்டரில் வந்து துரந்தர் தான். அந்த படத்தை பற்றின எங்களோட கருத்துக்களை வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த படத்துக்கு வந்து எப்படி போனா திடீர்னு பிளான் பண்ணி போனதுதான். எனக்கு வந்து பெருசா அந்த படத்துல வந்து ஒரு உடன்பாடே இல்லை. எதனாலனா சமூக வலைத்தளங்களை விட்டு வெளியே இருந்தனால இந்த படத்தை பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே எனக்கு வந்து இல்லை. இவன் வந்து அதெல்லாம் வந்து விளையாட்டு இருந்தனால எங்கிட்ட பார்த்தாலும் அதை ரொம்ப போயிருப்பாங்க போல பயங்கரமா சொல்றாங்க. அப்படின்றத விட இந்த படம் வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட். வேற அதை பத்தி நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி வந்திருப்போம் போல. அதனால ரெண்டையும் ரிலேட் பண்ணி பாக்குறப்ப கண்டிப்பா படம் பயங்கரமா இருக்கும்டா, போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். அப்படி பிளான் பண்ணி இந்த படத்துக்கு போனது. அப்புறம் போறப்பதான் சொன்ன படம் வந்து 3 மணி நேரம் அப்படின்ட்டு. 3 மணி நேரம்னா வந்து படையப்பா, அதுக்கப்புறம் சிவாஜி, இதெல்லாம் வந்து டிவியில பார்த்தது 3 மணி நேரம் திரைப்படங்கள். முதல் முறையே ஒரு படம் வந்து 3 மணி நேரம் தியேட்டர்ல போய் இந்த படம் தான் பார்த்தோம். ஆனா வந்து படம் வந்து லென்த் தான். ஆனா எங்கேயுமே வந்து போரே அடிக்கல. அது பாட்டுக்கு போயிட்டே இருந்துச்சு. எதனால அந்த லென்த் ஃபீல் ஆச்சுன்னு சொன்னேன்னா, எல்லா வீடியோலயும் நாங்க கெஞ்சிட்டு தாங்க இருக்கோம். ஆனா அவங்களாம் அந்த வீடியோ பாக்குறவங்களா இல்லையா எங்களுக்கு தெரியல. பின்னாடி வந்து உட்காந்துட்டாங்க, பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. படம் நாங்களும் 2 பேரும் ப்ரோ, படம் நாங்களே 1008 பட்சத்துல வரோம் ப்ரோ, தயவு செய்து ப்ரோ படத்தை பார்க்க விடுங்க ப்ரோ அப்படின்ட்டு சொல்லிட்டு திரும்புறோம். 3 மணி நேரத்துக்கு திருப்பி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து நல்ல உள்ளங்கள் அவங்களே புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் வந்து முன்னாடி போய் உட்காந்துட்டாங்க, பின்னாடியே இல்லை. நாங்க பாட்டுக்கு அப்பாரா நல்லதுனால நாங்க பாட்டு நிம்மதியா படம் பார்த்தோம். படம் வந்து 3 மணி நேரம்னா அந்த 3 மணி நேரம் வந்து அந்த கதை சொல்றதுக்கு தேவைப்பட்டுச்சு. எந்த ஒரு சினிமா வந்து இது தேவையில்லை அது தேவையில்லை அப்படின்னு சொல்ல, எல்லா சினிமா வந்து அந்த கேரக்டரை ஃபோர்ஸ் பண்றதுக்கு, இன்னும் வந்து இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு யூஸா தான் இருந்துச்சு. தவிர போர் அடிக்காம தான் போச்சு 3 மணி நேரம். சாரி 3.5 மணி நேரமா. ஒரு குரூப் ஸ்பை நியூஸ் சொல்லி சுத்திட்டு இருந்தானுங்க. அவனுக்கு எங்க போனானுங்கன்னு தான் தெரியல. இவன் தான் வந்து எனக்கு வார்ன்ற படத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். வார்ன்ற படம் பார்த்தேன். வார்ன்ற படம் நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அடிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் அடுத்தடுத்து வார் 2, பத்தான், அப்புறம் வந்து என்னமோ சொல்லுவாங்களே, இந்த சல்மான் கான் நடிச்ச ஒரு 2 படமோ 3 படமோ, இதெல்லாம் வந்து பார்க்கவே முடியாது. ரொம்ப ஒரு மாதிரி இதா இருக்கும். அதெல்லாம் வந்து என்னைய பொறுத்தளவுக்கு அதெல்லாம் வந்து அடி வாங்கினது காரணம் என்னன்னா, அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸை வந்து தூவி அள்ளி போட்டிருப்பானுங்க. இந்த படத்துல, அதாவது துரந்தர்ல வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ண விதமே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படின்னா, கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கு, படம் வந்து ஒரு கமர்ஷியலான ஹிட் தான் இப்ப கொடுத்துருக்காங்க. இதுல எங்கன்னா அந்த ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல, அந்த சாங்ஸ், அப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸ், இதெல்லாம் வந்து தேவையான இடத்துல வச்சிருந்தாங்க, கம்மியாவும் வச்சிருந்தாங்க. அதுதான் அந்த படத்தோட சக்சஸுக்கான இன்னொரு காரணமாகவும் நாங்க நினைக்கிறோம். எல்லாத்தையும் மன்னிச்சிட வேண்டாம். ஆனா அந்த தெரி ரீமேக்ல வந்து கடைசியில ஸ்பை யூனிவர்ஸை கனெக்ட் பண்ண பாத்தியா, மன்னிக்கவே மாட்டேன்டா. தெரிய படத்தை ரீமேக் பண்றேன்னு அதை அதுக்கப்புறம் பார்த்தா அதை லாஸ்ட்ல கொண்டு வரேன்னு சொல்லி இது பண்ணிட்டேன். அதே மாதிரி ஸ்பை யூனிவர்ஸ்ன்றனால இந்த படத்துலயுமே வந்து கேங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. இப்ப கேங்ஸ்டர்ல ஒரு வெட்டிங் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அங்க ஒரு டான்ஸ் பார்ட்டி மாதிரி நடக்குது. அதை கூட வந்து இவங்க அருமையா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அங்கிட்ட அப்படியே பார்த்தோம்னா ஸ்பைன்னு சொல்லி பிக்னி சூட் போட்டு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாவே அதுதான் இருக்கும். ரீசெண்டா வந்து ஏதோ ஒரு ஸ்பை யூனிவர்ஸ் வந்துச்சு, வார் 2 கூட அந்த ஒரு இதை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணாங்க அப்படின்ட்டு சோசியல் மீடியா மொத்தம் போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்படியும் படங்கள் வருது, இப்படியும் படங்கள் வருது. படம் பார்த்து திரும்பி வந்தப்ப படத்தை பத்தி பேசுறதோட பாலிவுட்ல இருந்து ஒரு படம் கொடுத்துட்டாங்கடா அப்படி பேசுனது அதிகமா இருந்துச்சு. எதனாலனா, பாலிவுட்ல இருந்து இந்த வருஷம் வந்த படங்கள்னு பார்த்தோம்னா சொல்லிக்கிற மாதிரி பெருசா எங்களுக்கு எதுவுமே தெரியல. அப்படி இருக்கும்போது கடைசியில தான் வந்தாரு விநாயக் அப்படின்ற மாதிரி துரந்தர் வந்து பாலிவுட் அப்படியே ஒரு அடுத்த அளவு கொண்டு போயிடுச்சு. துரந்தரோட ஸ்டோரி என்னன்னா, பேஸ்ட் ஆன் சம் ட்ரூ இன்சிடென்ட்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் கிடையாது. டைரக்டர் வந்து இந்த பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட்ஸை வச்சு கதையை வந்து டெவலப் பண்ணியிருப்பாரு. இந்த படம் இன்னும் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிறதுக்கான இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னா, இந்த படத்தோட இடையில வந்து சில ரியல் இன்சிடென்ட்ஸ் ஃபுட்டேஜஸ் எல்லாம் போடுறாங்க. இந்த பார்லிமெண்ட் இன்சிடென்ட்டா இருக்கட்டும், அந்த தாஜ் ஹோட்டலோட இன்சிடென்ட், இதெல்லாம் வந்து அங்கங்க போடுறாங்க. ஆடியோ கிளிப்ஸ் எல்லாம் போடுறாங்க. இது வந்து ஆடியன்ஸோட இன்னும் கனெக்ட் ஆகி இந்த படம் வந்து இன்னொரு சக்சஸ்க்கான ஒரு பாயிண்டாவும் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இந்த படத்துல வந்துட்டு அந்த ஸ்டேஜிங் பண்ண விதம், அந்த பார்லிமெண்ட் அட்டாக் எல்லாம் வந்து அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், சில டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். அதுல சொன்ன மாதிரியே, அதுல டிஸ்கிரைப் பண்ண மாதிரியே அந்த சீனை வந்து எடுத்திருந்தது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பேசிக்காவே இந்த ட்ரூ இன்சிடென்ட்ஸ் அப்புறம் இந்தியன் ஆர்மியை பத்தின கதைகளுக்கு வந்து இந்தியன் ஆடியன்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் எதிர்பார்ப்பும் வரவேற்பும் அதிகமாவே இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படமே. இந்த படத்துல வந்து இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணது இந்த படம் மனசுக்குள்ள நிக்கிறதுக்கு ஒரு காரணமாவும் இருக்கு.
நாங்க ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டிருந்தோம். எப்படின்னா சினிமா வந்து எப்படி ஆடியன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ஒரு பீப்பிள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எமோஷனலாவும் சரி, மென்டலாவும் சரி எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்லாம் சொல்லி நாங்க பேசியிருந்தோம். நான் இந்த படத்துல அதுல வந்து ஒரு குறையா நினைக்கிறேன். என்னன்னா, காந்தகார் அந்த இன்சிடென்ட்ல வந்து ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க. அங்க வந்து மாதவன்ட்ட வந்து அந்த டெரரிஸ்ட் ஒருவங்க பேசுவாங்க. பேசுறப்ப என்ன இருக்கும்னா, அது வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள வந்து இது பண்ற மாதிரி இருக்கும். திட்டுற மாதிரி இருக்கும். அத வந்து அங்க கட் பண்ணிருக்கலாமோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா, அதான் நாங்க சொல்றோம்ல, சினிமா வந்து பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிரும். அது இல்லாம பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட்ஸ் வேற. இத பார்த்துட்டு ஆடியன்ஸ் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். ஆனாலுமே வந்து அந்த டயலாக் அங்க வச்சது வந்து எனக்கு தேவையில்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதை கட் பண்ணிருக்கலாம். அட்லீஸ்ட் வந்து அதை வந்து இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லி கூட ஃப்ரேம் பண்ணிருக்கலாம். அங்க குறிப்பிட்ட ஒரு இதை பத்தி பேசினது வந்து எங்களுக்கு தேவையில்லையோ அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு. சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசுறீங்க, சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரியுங்க. படத்துல கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படின்னா அதுக்குன்னு தனி டைம் எடுத்துக்காம அப்படியே கதை போற போக்குல வந்து ஒரு கேரக்டரா வரப்ப அப்படியே ஒரு நேம் கார்டு போட்டு அருமையா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி படத்துல எந்த கேரக்டருமே வந்து தேவையில்லாத கேரக்டர், தேவையில்லாத ஆணின்னு படத்துல ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி படத்துல வில்லன் கேரக்டர் அவர் மிக பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. முடிச்சுட்டு வரப்ப வில்லன் கேரக்டரை பத்தி அதிகமா பேசியிருந்தோம். இந்த சீன்ல பயங்கரமா பண்ணியிருந்தாரு, இந்த சீன்ல அதிகமா பண்ணியிருந்தாரு அப்படின்ட்டு குறிப்பிடத்தக்க பல சீன்ல வந்து பயங்கரமா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. நிறைய வந்து டிஃபரெண்டா இருந்துச்சு அவர் ஆக்டிங்ல கன்வே பண்ண விதமே, எமோஷன்ஸ். அதே மாதிரி படத்துல வந்து கேஸ்டிங் மிக பிரமாதமா பண்ணிருந்தாங்க. கேஸ்டிங் டீமுக்கு வந்து தனி ரைஸ் கொடுக்கணும். எப்படின்னா இவன் திரும்பி வரப்போ வந்து ஒரு போஸ்ட் காட்டினா ரியல் இன்சிடென்ட்ல இருக்க கேரக்டர்ஸையும் படத்துல இருக்க கேரக்டர்ஸையும் வந்து கம்பேரிசன் மாதிரி போட்டிருந்தாங்க. ஒரு 80% வந்து ரிசம்பிளன்ஸ் இருந்துச்சு ரெண்டு கேரக்டர்ஸும். அவ்வளவு அக்யூரேட்டா கேஸ்டிங் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, படத்தோட கதை வந்து பாகிஸ்தான்ல தான் நடக்கும், இந்தியாலே இருக்காது. சின்ன சின்ன அப்பப்ப இந்தியா கட் வந்துட்டு போகும். ஆனா மோஸ்ட்லி பாகிஸ்தான்ல தான் படமே ஓடுது. பாகிஸ்தானுக்கு போகாமலே வந்து பாகிஸ்தானை கண்ணில் கட்டிட்டாங்க. அந்த அளவுக்கு படம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னா என்னன்னா, படம் வந்து இந்தியன் ஆர்மி, அதாவது ஒரு ஸ்பை அதை பத்தி தான். ஆனா இந்தியன் ஆர்மி வந்து உள்ள காட்டவே மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாகிஸ்தானை மட்டும் தான் காட்டினாங்க. அப்படி வந்து ஒரு படம், இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அப்படின்னா இந்தியன் ஆர்மியே காட்டாம ஒரு ஆர்மி பேஸ்ட் மூவி வந்து நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்ட்டு. படம் வந்து ஏ சர்டிஃபிகேட் தான். படத்துல வந்து இந்த ஏ சர்டிஃபிகேட்டுக்கான மீனிங்கை வந்து காமிச்சிருந்தாங்க. எப்படின்னா வயலன்ஸா இருக்கட்டும், அந்த ஃபைட் சீக்வன்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து தேவையான இடத்துல தான் இருந்துச்சு. கரெக்டா தேவைப்படுற லெவலுக்கு தான் இருந்துச்சு. அதே மாதிரி துரந்தரோட சினிமோட்டோகிராஃபி வந்து ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியால தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது பாகிஸ்தான்ல ஷூட் பண்ண மாதிரியே ஒரு இதை கொடுத்துட்டாங்க. அது நம்ம நம்பிடுவோம், அது பாகிஸ்தான் தான் அப்படின்னு நம்பிடுவோம். அந்த லெவலுக்கு சினிமோட்டோகிராஃபி ஒர்க்கும் பண்ணியிருந்தாங்க, ஆர்ட் டிரெக்ஷன் ஒர்க்கும் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று என்னன்னா, இந்த எமோஷன்ஸை கன்வே பண்ற விதம், சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், ஃபைட் கொரியோகிராஃபியா இருக்கட்டும், இந்த ரெண்டுமே வந்து எமோஷனை கன்வே பண்ற ஒரு டூலா தான் துரந்தர்ல யூஸ் பண்ணியிருந்தாங்க. படத்துல ஃபைட் கொரியோகிராஃபி, சினிமோட்டோகிராஃபி இதெல்லாம் வந்து எவ்வளோக்கு அருமையா இருந்துச்சோ, அதே லெவலுக்கு எந்த லெவலையும் சலிக்காம வந்து மியூசிக் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெட்ரோ சாங்ஸை யூஸ் பண்ண விதமா இருக்கட்டும், இந்த ரம்பாவோன்ற சாங்கெல்லாம் பிளேஸ்மெண்ட் பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கு அஃபிஷியல் பிளேலிஸ்டே விட்டுருக்காங்க. அந்த இதெல்லாம் விட்டுருக்காங்க. இப்போலாம் வந்து கேட்டுட்டு இருக்கோம். சொல்லி படம் மாதிரியே சொல்லிட்டு இருந்தா, என்ன வேடு இந்த பிளேலிஸ்ட்டை தேய்ய மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி மியூசிக் வந்து ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த சோசியல் மீடியாவில் வந்துட்டு அந்த ஒரு என்னமோ ஒரு ரேப், அந்த ஒரு இன்ட்ரோல ரகுமான் டைக்கட், அவர் அந்த அக்ஷய் கண்ணா அவரோட இன்ட்ரோ வந்து போட்டு தேய்ச்சிட்டானுங்க. இவன் சொல்லிட்டு இருந்தான், இவன் சோசியல் மீடியால இல்ல இவன் சொல்லிட்டு இருந்தான். எப்படின்னா வந்துட்டு ஒரு இன்ட்ரோ வந்து பயங்கரமா இருந்துச்சுடா, போட்டு சோசியல் மீடியா தேய்க்க போறானுங்க. அப்பதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், தேய்ச்சி 10 நாள் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஸ்வைப் பண்ணி பார்த்தா அவர் தான் வந்துகிட்டே இருக்காரு. அந்த மாதிரி இருந்துச்சு. மியூசிக் வந்து ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. இதுல இந்த அக்ஷய் கண்ணாவோட இன்ட்ரோ வந்து இந்த டெசர்ட்ல இருக்க இன்ட்ரோ, அந்த போறதுதான் வந்து எல்லாருமே இது பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையாவே அவரோட மாஸ் இன்ட்ரோ எங்க வந்து இதா இருந்துச்சுன்னா, இந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட மீட்டிங்க்கு போவாரு. அதை வந்து யாருமே பேசவே இல்லை. அது ரொம்ப அருமையா இருந்துச்சு. அங்க ரேப் போர்ஷன்ஸ் வரும், ஹனுமான் கிண்டோட ரேப் போர்ஷன்ஸ் வரும். அங்க வந்து பயங்கரமா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஹனுமான் கிண்டோட ரேப் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பயங்கர ஒரு எனர்ஜெட்டிக்காவும் அதை எலவேட் பண்றதுக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சு. இன்னும் HD வரல, வந்ததுக்கு அப்புறம் அதையும் போட்டு தேய்ச்சிருவாங்க. ஒரு படத்துல வந்து வேர்ல்ட் பில்டிங், மல்டிபிள் கேரக்டர்ஸ் இந்த மாதிரி பார்த்தாலே வந்து வடச்சென்னை டகால்னு மைண்டுக்கு வருது. இவன் கூட சொன்னா சோசியல் மீடியால வந்து பாலிவுடோட வடச்சென்னை இந்த படம் அப்படின்லாம் போட்டு இருந்தாங்க மீம்ஸ் அப்படின்லாம் சொன்னா. படத்துல எந்த குறையுமே இல்லை. துரந்தர் படத்துல வந்து சொல்ற மாதிரியான குறைகள்னா எதுவுமே கிடையாது. ஆனா என்ன அப்படி நீ குறை சொல்லி ஆகணும் அப்படின்னா வடச்சென்னையோட கொஞ்சம் இவ்வளவு குறை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எதுனாலன்னா வட சென்னையில வந்து ஒரு ரீசன் சொல்லிட முடியாது. நாங்க அனாலிசிஸ் வீடியோவே போட்டிருப்போம். வட சென்னைக்கு ஏகப்பட்ட ரீசன்ஸ் வரும். எதுனால வட சென்னை வந்து இந்த வேர்ல்ட் பில்டிங்கா இருக்கட்டும், கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்டா இருக்கட்டும், அதுல வந்து டாப் நாச்சா இருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட், ஒரு வேர்ல்ட் பில்டிங் மல்டிபிள் கேரக்டர்ஸ்ன்ற கான்செப்ட் வந்தாலே வந்து சண்டை செய்யறதுனா என்னோட கூட புரிய முடியாது அவனால அப்படின்ட்டு வட சென்னை தட்டி விட்டு போயிரும். மூவிஸை கம்பேர் பண்ணுன்ற இன்டென்ஷனோட சொல்லல. ஆனா இந்த மீம் பார்த்தோன்னு வந்து எங்களுக்குரிய ஒரு பர்சனல் ஒப்பீனியன் டக்குன்னு தோணுச்சு, அதான் ஷேர் பண்ணுவோம். ரெண்டுமே வேற ஜானர் தான். அது எங்கேயோ ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு, இது எங்கேயோ ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. ஆனா அந்த மீமை பார்த்தோன்னு எங்களுக்கு தோணுன ஒரு ஸ்பார்க்கை வந்து இங்க அப்படியே நாங்க ஓபன் பண்ணி விட்டோம். அவ்வளவுதான்.
கன்சிஸ்டன்சியை பற்றி அவுட்ரோ பேசலாம் அப்படின்னு பார்த்தா இந்த மாதத்தில் இது 2வது வீடியோ தான். நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் 3வது வீடியோ 4வது வீடியோ நினச்சிட்டு இருந்தோம். மொத்தம் 2வது வீடியோ தான். இது வந்து இப்போ நிற்காது. நான் கன்சிஸ்டன்ஸாக வீடியோ போடணும்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பாக போடுவோம். அதற்குரிய வேலைகளும் பிளானும் பண்ணிட்டு தான் இருக்கோம். சீக்கிரம் வந்து கன்சிஸ்டன்ட்டாக வீடியோ போட நாங்கள் ட்ரை பண்ணுறோம். எப்பயும் போல் எங்களோட கருத்துக்களை வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களோட கருத்துக்கள் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், உரையாடுவோம். See you in the next video. எப்பயும் போல் எங்களோட கருத்துக்களை வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்க. எதுக்கு ஸ்டாப் ஆகுது? எப்பயும் போல் எப்பயும் போடவா?